எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் 2334வது காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் கிருபையாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, நடத்துவாராக, உங்கள் தேவைகளை சந்திப்பாராக என்று சொல்லி வாழ்த்துகிறேன். நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற காரியத்தில் தேவனுடைய அற்புதம் நடப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன், வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, இந்த இடத்துல எபேசியர் திருச்சபையாருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் எழுதுகிறார். இந்த சபை மக்களுக்காக அவர் முழங்கால் படியிட்டு பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். இதற்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், துயரங்களில் முழங்கால் படியிட்டவர். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இந்த சபையாரை பற்றி பல எண்ணங்கள் இருந்தது. இந்த சபையார் ஆவிக்குரிய ரீதியாக வளர்ச்சி பெற வேண்டும், அன்பிலே வேறு ஊன்ற வேண்டும், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சரி ஆண்டவருக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும், இவர்களுடைய வேண்டுதல் எல்லாவற்றையும் தேவன் கேட்க வேண்டும், இவர்களுடைய நினைவுக்கு அப்பாற்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்ய வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இருந்தபடியால் அவர் முழங்கால் படியிட்டு பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். ஒரு பக்கம் தன்னுடைய வாழ்க்கையில் துயரங்கள், உபத்திரவங்களை படுகிறார், கஷ்டங்களை படுகிறார். ஆனாலும் இந்த முழங்கால் ஜெபத்தை அவர் விடவில்லை. சரித்திர ஆசிரியர்கள் இவருக்கு வயது எத்தனை இருக்கும் என்று சொல்லி சொல்றாங்க. 69 வயசு இருக்கும்போது இவர் முழங்கால் போட்டு ஜெபித்தாராம். இந்த வசனத்தின்படி பாருங்க, 69 வயசுல அவர் முழங்கால் படியிட்டு ஜெபித்திருக்கிறார். இன்னைக்கு 30 வயசு, 20 வயசு, 35 வயசுலலாம் முழங்கால் போட முடியல. காரணம் என்னன்னா, தள்ளாடுகிறது. அவங்களுக்கு பழக்கம் இல்லாதனால அவங்க முழங்கால் போட்டு ஜெபிக்கல. ஆனா 69 வயசுலயும் தன்னுடைய வாழ்க்கையில துயரங்கள் இருந்தாலும் கூட அவர் முழங்கால் போட்டு ஜெபிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில கூட எவ்வளவு பிரச்சனை தான் சரிதான், முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணணும். அது மாத்திரமல்ல, உள்ளார்ந்த மனிதன் வல்லமையாய் பலப்படணும்னா முழங்கால் போட்டு ஜெபிக்க வேண்டும். எந்த ஒரு மனிதன் முழங்கால்ல நின்று ஜெபிக்கிறானோ அந்த மனிதனுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கும். எந்த திருச்சபையார் முழங்கால் போட்டு ஜெபிக்கிறார்களோ அந்த திருச்சபை வளரும். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இன்னும் தேவ சமூகத்துல நாம் முழங்கால் படியிட்டு ஜெபிப்போம். கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, இந்த உலக வாழ்க்கையிலும் சரி, கர்த்தர் நிச்சயமா நம்மளை ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் அவர் இந்த முழு உலகத்துக்கு அவர் தான் தகப்பன். இந்த முழு உலகமும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி தேவன் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். நாமும் அதை விரும்ப வேண்டும். எனவே இந்த நாளில எனக்கு எத்தனை வயசானாலும் சரிதான் ஆண்டவரே, என்னால முடியும் மட்டும் நெடுமுழங்காலில் நின்று உம்மை தேடுவேன் ஆண்டவரே. கடந்த கால என் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை நினைத்து நான் என்னுடைய முழங்காலை நான் முடக்காமல் இருக்க மாட்டேன். எதிர்கால தேவையை நினைத்து ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் வளரவே சொல்லி என்னுடைய முழங்காலை முடக்குவதை நான் நிறுத்த மாட்டேன். இன்னும் முழங்கால போடுவேன் சொல்லி ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய பிள்ளைங்களை முழங்காலில் நின்று ஜெபிக்க கற்றுக் கொடுப்போம். வாலிபர்களை முழங்கால் படியிட்டு ஜெபிக்க சொல்லுங்க. குடும்ப அங்கத்தினர்களை முழங்கால் படியிட்டு ஜெபிக்க சொல்லுங்க. ஜெயம் கர்த்தரால் வரும். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக வருகிறோம். நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் எல்லா நேரங்களிலும் விசேஷமானமாக எந்த வயதாக இருந்தாலும் எங்களுக்கு முடியும் மட்டும் நாங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை நாங்கள் வளர்த்துக்கொள்ள உதவி செய்யுங்க. கடந்த கால துயரங்கள், எதிர்கால காரியங்களை குறித்து நாங்கள் கவலைப்பட்டு எங்களுடைய முழங்கால் ஜெபத்தை விட்டுறக்கூடாது. தொடர்ந்து நாங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க கிருபை பாராட்டுங்க. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உங்களுடைய கிருபையுள்ள கரத்துல அவர்களை வரைந்திருக்கீங்க. அவர்களை நடத்துவீர் நான் ஜெபிக்கிறேன்.
இந்த நாள் முழுதும் தேவ சித்தம் நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்தியுடைய சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவும் அனைவரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உந்தனின் சேவை செய்வே